இப்போ நம்ம அடுத்து வைக்க போகிறது என்ன அப்படின்னா பிலோடென்ட்ரன் அப்படிங்கிற செடி. இந்த செடியும் நம்ம அந்த கட்டிங்ஸ்லேயே வளர்க்கலாம். இந்த இருக்கா 2 கணுலையுமே எவ்வளோ அழகாக குட்டி குட்டி வேர் வந்திருக்குன்னு தெரியுதா. இது மண்ணுக்குள்ள நம்ம ஒரு கணு வச்சுட்டாலே போதும், சூப்பராக தழைஞ்சு வரும். அது மட்டும் இல்லாமல் இதுவும் இலைகளை கட் பண்ணி வச்சாலும் இதுவும் தழைச்சி வரும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சோம் நம்ம தழுக்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம செடியாகவும் எடுத்து வைக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்தும் நம்ம இதில் நட்டு வைக்கலாம். இப்போ கட்டிங்ஸ் வைக்கும்போது ஒரு கணுவாச்சும் கண்டிப்பாக இந்த இருக்கா இந்த வேர் உள்ள ஒரு கணு வந்து உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வச்சிடணும். அப்படி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக தழைஞ்சு வந்துடும். அவ்வளோதான். சீக்கிரமாக தழைஞ்சு வந்துடும். இது ஒரு இன்டோர் பிளான்ட்டு. இல்லை அப்படின்னா செமி ஷேடோவில் கூட நீங்கள் வச்சு சூப்பராக வளர்க்கலாம். இந்த இருக்கா இதான் பிலோடென்ட்ரன். ரொம்ப அழகாக இருக்கும். இலை பார்க்குறதுக்கு நல்லா லைட் க்ரீன், அதாவது இந்த இலை வந்து இது வந்து புதுசாக வந்த இலை நல்லா லைட் க்ரீனாக இருக்கும். கொஞ்சம்